தப்பாடா அந்த நாள் யாரையே அம்மா எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு உணவு கொடுக்க வந்திருக்கோம் கிருத்திக் தம்பி. அவருடைய இன்றைக்கி பிறந்தநாள். கிருத்திக் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று அவங்க குடும்பம் நீடூடி வாழணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குழந்தை நல்லா படித்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட குறைவற்ற செல்வத்தோட ஒரு ஆண்டு பல்லாண்டு வாழணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தை நம்ம பாசம் மரக்கட்டளை பாசம் முதியோர் இல்லத்தின் சார்பாக இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, அவங்க இன்றைக்கி நம்மளுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க உணவு கொடுக்குற குடும்பம் தொழில் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று நீடூடி வாழணும்னு சொல்லி வாழ்க வளத்துடன். ஐயா வணக்கம். இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா நம்ம பாசம் முதியோரில் 2 வருஷமாக வாடகை பில்டிங்கில் இயங்குது. இப்போது கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகி 4 மாதம் ஆயிடுச்சு. சொந்த பில்டிங்க்கு உண்டான ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க. வசூல் பண்ணி தான் நீங்கள் பண்ணிக்கணும், கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ வசூலுக்கு உண்டான வேலைகள் போயிட்டுருக்கு. உங்களால் முடிஞ்ச நன்கொடையாகவோ இல்லை இடம் ஒருத்தர் சரடி வாங்கி தரேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி, ஏன்னா நாம் என்ன கொண்டு போகிறோம். நம்மளால் ஒரு சாதனை, அதாவது இந்த குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் ஒரு இடம் வாங்கி பண்ணணும். ஏன்னா 24,000 பில்டிங் வாடகுது. நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நான் வசூலுங்களாம் இது வரைக்கும் போகலை. உங்களால் உணவு கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு மிச்சம் ஆகிறத வச்சு மிச்சம் நான் என்னோடய தொழிலை வச்சு தான் ஏற்கிறேன். அதனால் இது ரொம்ப சிரமங்கிறனால எல்லாருமே ஆராய்ஞ்சிட்டாங்க. ரொம்ப சிரமத்தை கொண்டு போகிறனால கவர்மெண்ட்டே ப்ராஜெக்ட் கொடுத்துருச்சு. அதுக்குண்டான வேலைகள் தொடங்கி நோட்டீஸ் அடிச்சிட்டோம். அவங்க வேலை போயிட்டுருக்கு. அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம பாசம் முதியோர் இல்லத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி எங்கள் பாசம் முதியோர் இல்லத்து சார்பாக உங்களை வாழ்ந்துட்டு கேட்டுக்கிறோம். அம்மா வாங்க சாப்பிட்லாம். கிருத்திக் நீ வா, இட்லி வை வா.